வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம், அடுத்து சர்ப்ப தோஷம். இது மூணை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதோட பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். முதல்ல காலசர்ப்ப தோஷம், அதாவது நவ கிரகங்கள்லேயே சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ராகு கேது, இந்த ரெண்டு கிரகங்கள் தான் இந்த காலசர்ப்ப தோஷ அமைப்பையும் யோகா அமைப்பையும் ஏற்படுத்துது. அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த சேட்டை பாருங்கள், இதில் லக்னம் உட்பட எல்லா கிரகங்களுமே ராகு கேதுகளுக்கு இடையில் இருக்கிறது. அதாவது இடையில் இருக்கிறது அப்படின்னா ஒரு சைடு. இப்போ கிரகங்கள் எல்லாமே கடிகார அமைப்பில் சுற்றும், அதாவது கிளாக் வைஸில் சுற்றும். ராகு கேது எதிர் திசையில் சுற்றும். அப்படி இருக்கும்போது ராகு பாம்போட தலைப்பகுதி, கேது பாம்போட வால்பகுதி. அப்போ தலைப்பகுதியை நோக்கி எல்லா கிரகங்களுமே வரும்போது இது தோஷம். அடுத்து கேது, இப்போ ராகு இருக்க வேண்டிய இடத்துல கேது இருக்காருன்னு வச்சுக்கலாம். கேது வால்பகுதி. அப்போ கிரகங்கள் சுற்றும் போது இந்த ராகு கேதுகளும் சுற்றும். அப்போ கேதுவை நோக்கி எல்லா கிரகங்களும் நகரும்போது இது யோகம். இந்த தோஷத்துக்கும் யோகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டுமே ஒரே விதமான பலன்தான். அதாவது தோஷம் அப்படிங்கிறது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும், யோகம் அப்படிங்கிறது குறைவான பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒருத்தரோட வாழ்நாளில் இந்த தோஷம் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு வரைக்குமே நிறையா கஷ்டங்கள் வரும். சரிங்களா? அவருக்கு அந்த கஷ்டத்தின் மூலியமாக நிறையா அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் கிடைக்கும்போது அவரோட வாழ்க்கை தரத்தை அவரே உயர்த்திக்குவார். இப்போ யோகம் அப்படின்னா அவருக்கு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் பாதிப்பு இருக்கும். சரிங்களா? ஒன்று தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்தார் அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைனஸ் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும். அப்போ இந்த தோஷமாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் பலன் ஒரே விதமாக தான் அமையும். சரிங்களா? அடுத்து சர்ப்பதோஷம். சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது 100ல் ஒரு 60% பேர்த்துக்கு இந்த தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ லக்னம் 2, 7, 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் அமரும்போது அவங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். முக்கியமாக திருமண ரீதியாக சிலருக்கு காதல் தோல்விகள் அப்படிங்கிறது ஏற்படலாம், சிலருக்கு கல்யாணம் ஆகி விவாகரத்து அமைப்பும் ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த சர்ப்ப தோஷத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எந்த கிரகம் தோஷத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கேதுவோட அதிதேவதைகளான விநாயகர், சண்டிகேஸ்வரரை வழிபடுங்க. ராகுவால் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ராகுவோட அதிதேவதைகளான காளி, துர்க்கை, கருமாரி, இந்த மாதிரியான பெண் தெய்வங்களை வழிபடுங்க. ஓரளவு அந்த சிரமங்கள் அப்படிங்கிறது குறையும். சரிங்களா? இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.